என் பொண்ணுங்க 2 பேருக்கும் என்னதான் பிடிச்ச மாதிரி குழம்பு இருந்தாலும் இந்த பருப்பு பொடி கூட இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிடி சாதம் சேர்த்து சாப்பிடுவாங்க. சாதம்க்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு இந்த பொடி ரொம்ப சூப்பரா இருக்கும். மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்றேன். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வாசனை வர அளவுக்கு தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடையே இடிச்சு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதையும் தனியா எடுத்துட்டு காரத்துக்கு தேவையான வரமிளகா நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக. உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நார்மல் மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு டேஸ்ட்டுக்காக புளி சேர்த்திருக்கேன். நீங்க புளி வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் எனக்கு சாதம் மட்டும் ஒழுங்கா வடிக்க தெரியாதுங்க. சின்ன தட்டு வச்சு வடிச்சு சாதம் பாதி கஞ்சியோடவே கீழே கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய தட்டு வச்சு வடிச்சிருக்கேன். என் ஹஸ்பண்ட்க்கு தான் வடிச்ச சாதம்னா பிடிக்காது. குழந்தைங்க வீட்டில் இருந்தா மதியம் மோஸ்ட்லி நான் சாதம் வடிச்சுப்பேன். வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நைஸா பொடி பண்ணிட்டு ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பருப்பு பொடி. ட்ரை பண்ணி